ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் கணபதி, மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்லேருந்து. நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்ட் சென்னையில் 2 இடத்துல இருக்குது. அம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாண்ட் ப்ளஸ் ஈசிஆர் கொட்டிவாக்கம்லேயுமே இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஸ்படிக மாலையை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்கேஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்படிகத்துடைய ஆரிஜின் எப்படி உருவாயிருக்கு, என்ன பெனிஃபிட், என்ன மாதிரி டைப்ஸில் நம்மக்கிட்ட இருக்குது, என்னென்ன மாரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலான்றதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்படிகம் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து கிளியர் கிறிஸ்டல் அப்படின்ற ஒரு நேமில் வந்து அழைக்கப்படுறது. தமிழில் அண்ட் காமனாக நிறைய பேருக்கு தெரிஞ்ச மாலை வகைகள்லையும் கிறிஸ்டல் வகைகளுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்படிகம் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஸ்படிகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணி வந்து பல ஆயிரம் வருடங்களாக இருந்து அது கெட்டியாகி ஒரு பாறையாக மாறும்போது ஸோ அந்த கற்கள் தான் வந்து ஸ்படிகம் அப்படின்ற கல்லாக எடுத்து பயன்படுத்துகிறோம். அதோடைய பெயர் வந்து கிளியர் கிறிஸ்டல் இல்லை ஸ்படிகம்னு சொல்லுவாங்க. ஸோ குளுமையான, அதாவது ஒரு நீர் வந்து ஐஸ் கட்டியாக மாறி அதுவே பாறையாக மாறும்போது ஸோ அதோடைய தன்மை என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப குளுமையான தன்மை வந்து இயல்பாகவே அந்த பாறைக்கு வருது. ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்டும் கிடைக்குது. ஸோ நம்மளுடைய முன்னோர்களும் சரி, நம்ம கலாச்சாரத்துலேயும் சரி, ஆன்மீகத்திலையும் சரி, நிறைய பொருட்கள், ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள், நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய பொருட்கள் நிறையவே இந்த பூமியில் வந்து இருக்குது. அதை வந்து முன்னோர்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அது நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் நிறைய மாலைகள் வந்து இந்த வரிசையில் இருக்குது. எந்தெந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராட்ச மாலையாக இருக்கட்டும், தாமிரமணி மாலையாக இருக்கட்டும், கருங்காலி மாலையாக இருக்கட்டும், ஸ்படிக மாலை, துளசி மாலை, இந்த மாதிரி நிறைய மாலைகள் வந்து பயன்பாட்டில் காலம் ஃபுல்லாகவே வந்துட்டுருக்கு. ஸோ நிறைய பேருக்கு விஷயம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்படிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்கள்ல இருந்து செய்யக்கூடியது தான் ஸ்படிகம். அண்ட் அதில் எப்படி ஒரிஜினல் கண்டுபிடிக்கிறது, டூப்ளிகேட் எப்படி கண்டுபிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்ப்போம். ஸ்படிக மாலை என்ன தன்மை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குளுமை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, அதாவது ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த ஸ்படிகத்திற்கு. இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சக்தி கொஞ்சம் அதிகமாகவே இந்த மாலைக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவங்க, தெய்வ சக்தி வேணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்படிக மாலையை வந்து கண்டிப்பாக பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. ஸ்படிக மாலை மாலையாக இருக்கட்டும், சில பேர் வந்து மாலைகளாக பயன்படுத்துவாங்க, சில பேர் கையில் போடுற இந்த மாதிரி பிரேஸ்லெட் ஸ்படிகத்திலே கூட பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிலைகளும், மகாமேரு, விநாயகர் சிலை, இந்த மாதிரி லிங்கம், இந்த மாதிரி சிலை வடிவத்துலையுமே வந்து ஸ்படிக லிங்கம்லாம் வாங்கிச்சு வழிபடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வடிவத்தில் வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ மாலை வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் மாலையை நிறைய பேர் பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க. எதனால் அந்த மாலையை பயன்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து ஆன்மீக சக்தி நம்மளுக்கு வரணும், நம்மளை வந்து பாசிட்டிவாக எப்போவுமே வச்சிட்ருக்கணும், நம்மளை வந்து நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து பாதுகாக்கணும், ஒரு பாதுகாப்பு வலையை வந்து க்ரியேட் பண்ணணுன்றதுக்காகவே ஸ்படிக மாலையை வந்து பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹீட் பாடி, இன்றைக்கி வந்து வெப்பம் அதிகமாக இருக்கிற உடம்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால ஸோ அவங்களுடைய பாடி ஹீட்டை வந்து எப்படி குளுமைப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்படிக மாலையை பயன்படுத்தி பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாகவே நீங்கள் ஸ்படிக மாலை வாங்கி கையில் வச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும், அது ஒரு குளுமையான தன்மை வந்து இருக்கும். அதை நீங்கள் ரியலைஸும் பண்ண முடியும். அண்ட் இந்த மாலையில் சைஸ் வரியாக இருக்குது. 6mm, 8mm, 10mm அந்த மாதிரி இருக்குது. நம்ம கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி மாலைகள் வந்து என்ன சைஸில் போடணும்னு நினைக்கிறோமோ அந்தமாரி வாங்கிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினாலிட்டி ரொம்ப முக்கியம். இதில் வந்து கலப்படம் ஒரிஜினல்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் நிறையவே வருது. அண்ட் நிறைய இருக்கிறது மார்க்கெட்டில் அதிகப்படியாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் இந்த கோவில்கள்லையோ இல்லை ரோட் சைடில் வியாபாரம் பண்ணுறவங்க கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஸ்படிகம் சொல்லுவாங்க. அதில் உண்மையிலே நியாயமாக வியாபாரம் பண்ணுறவங்க இது வந்து ஸ்படிகம் இல்லைங்க, இது ஃபேன்சி தான் சொல்லியே கொடுப்பாங்க. அண்ட் சில பேர் ஸ்படிகம் சொல்லி டூப்ளிகேட்டை கொடுக்குறவங்களுமே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கோவில்கள் சைடில் கொஞ்சம் நார்மல் பீப்புள் கிட்ட வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அவங்கள வியாபாரத்தை கெடுக்கணுன்றதுக்காக நான் சொல்லலை, ஒரிஜினாலிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நம்ம சொல்கிறோம். கொஞ்சம் உஷாராக வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள்.
அண்ட் ஒரிஜினல் எங்கே வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான ஒரு பிராண்டட் ஷோரூம்லேயோ இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்துல வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் ஸ்படிகமில் மாலைகளும் இருக்குது, கையில் போகிற பிரேஸ்லெட்டும் இருக்குது, சிவலிங்கமும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது பாறை எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இப்போது என் கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்படிகம் ஒரு பாறையோடைய ஒரு சின்ன பீஸ், ஒரு கல் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கப்படக்கூடிய இந்த பாறை குவாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப பிளர்ராகவும் ஒரு கிளியராக இல்லாத மாதிரியும் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாக கிளியராக இருக்க மாதிரியும், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரியும் தெரியும். ஸோ எடுக்கிற பாறையில் எல்லா பாறையுமே எல்லா பார்ட் ஆஃப் பாறையுமே மாலைக்கு பயன்படுத்த முடியாது. அதில் தரத்தை பிரிப்பாங்க. ஸோ நல்லா கிளியராக இருக்கிறத கொஞ்சம் ஹை குவாலிட்டியாகவும், கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் அந்த கிராக் அந்த விரிசல்கள் இருக்கிறதெல்லாம் ஒரு குவாலிட்டியாகவும், ரொம்ப மட்டமாக இருக்கிறத தேர்ட் குவாலிட்டியாகவுமே பிரிப்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேர்ட் குவாலிட்டி நம்மக்கிட்ட கிடையாது. பெரும்பாலும் அதில் பண்ண மாட்டாங்க. அண்ட் டூப்ளிகேட்ஸ் மார்க்கெட்டில் வருதுன்னு சொல்லுங்க இல்லையா, அது எதில் செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கண்ணாடியால் செஞ்சுருப்பாங்க, அப்படி இல்லைன்னா பாலிரெசின் மூலிமா செஞ்சுருப்பாங்க. ஸோ இது 2 மூலிமா செஞ்சுருப்பாங்க. அண்ட் ஸோ அதனால் கொஞ்சம் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. ஸோ இந்த இதில் செஞ்சுருக்கிற மாலைகளை பார்ப்போம். ஸ்படிக மாலையை ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 2 மணியை, அதாவது இந்தமாரி ஸ்படிக மாலையை எடுத்து 2 மணியை வச்சு உரசும் போது அதில் ஒரு தீப்பொறி வரும். ஸோ அதை வச்சு ஒரிஜினல்னு கண்டுபிடிப்பாங்க. கண்ணாடியில் பண்ணும்போது அந்த தீப்பொறி வர வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரிஜினல் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நீரால், அதாவது தண்ணீரால் உருவாக்கப்பட்ட கற்கள்ன்றனால ஒரு தண்ணீரில் போட்டோம் அப்படின்னா ஸோ தண்ணீருக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு உள்ளே இருக்கும், அந்த தண்ணிக்குள்ளே இருக்கும். ஸோ தண்ணியோடு கலந்த மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு மணி இருக்கிற மாதிரியே தெரியாது. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ஒரிஜினல் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இந்த ஆராய்ச்சியை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு சில சந்தேகம் வந்த உடனே டவுட் பட்டுறாங்க, அது டூப்ளிகேட் என்னறாங்க, உடனே கடைக்காரர்கள் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நம்மளுக்கு தெளிவு இல்லாத ஒரு விஷயத்தை நீங்களே தீர்மானம் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா வாங்கின இடத்துல என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஒரிஜினலாக இல்லையா, இது இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு விளக்கம் கேட்டுக்கிறதுல தப்பே இல்லை. அந்த மாதிரி கேட்டுக்குங்க. ஸோ என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6-7 விதமான மாலைகள் இருக்குது. எல்லாமே ஒரிஜினல் ஸ்படிகம் தான். நான் இப்போ கையில் வச்சுட்டுருக்கேன். எனக்கே அந்த கூலிங் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ரூம் டெம்பரேச்சரை அழகாக மெயின்டைன் பண்ணும், ப்ளஸ் கூலிங்காகவுமே வச்சுக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் 100% பியூர் ஸ்படிகத்தால் செய்யப்பட்டிருக்கிற மாலை. ஸோ இதில் என்னென்ன வித்தியாசங்கள்ன்றதை நான் இப்போ காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த மாலையை பார்த்திங்கன்னா இது டைமண்ட் கட்டிங்கோடு இருக்குது. ஸோ இது கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மணியோடைய ஷேப்பே ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு டைமண்ட் கட்டிங்கில் கட்ஸோடு இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, ஒரிஜினல் ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியிலேருந்து இந்தமாரி பண்ணுறதுனால இந்த மாதிரி வருது. இதே மாலையை நம்மக்கிட்ட வெள்ளியில் போட்ட மாதிரியும் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வெள்ளி கம்பியில் போட்டிருக்கிற மாலை, ஒரிஜினல் வெள்ளி, ஒரிஜினல் ஸ்படிகம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறோம். வெள்ளியில் கட்டின மாலையில் 54 மணிகளும், நூலில் கட்டிருக்கிற மாலையில் 108 மணிகளுமே இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இந்த 2 மாலை பார்த்திங்கன்னா அதேமாரி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்படிகம்லேருந்து செய்யப்பட்டிருக்கிறது. இது நூலில் 108 மணிகள் போட்டு செஞ்சுருக்கிறதும். அண்ட் இது பார்த்திங்கன்னா வெள்ளி கம்பியால் கட்டப்பட்டிருக்கு. 54 மணிகள் கொண்ட எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி ஸ்படிக மாலை. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஐம்பொன் கேப் வச்ச மாதிரியும் ஸ்படிக மாலையும் நம்மக்கிட்ட இருக்குது. ஐம்பொன்னில் கேட்குறவங்களுக்கு இந்தமாரி பண்ணித்தரலாம். சில பேர் இந்த கோல்டு கலரில் இருக்கிற மாதிரி போடணும்னு நினைக்கிறவங்க இந்தமாரி பண்ணிக்கலாம். இல்லை கோல்டில் நீங்களே வாங்கி கட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க நார்மலாக இந்தமாரி நூலில் இருக்கிற மாலையை வாங்கி நீங்கள் கோல்டில் கட்டி போட்டுக்கலாம். அண்ட் வெள்ளியிலே பார்த்தீங்கன்னா இந்த மாலை 2 சைடும் கேப் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ மணிக்கில் 2 புறம் கேப், வெள்ளி கப்பும் கம்பியில் பின்ன மாலையும் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் காட்டுறது செகண்ட் குவாலிட்டி ஸ்படிக மாலை. அதே ஸ்படிகம் கற்களால் தான் செய்யப்பட்டிருக்கு. பட் ஒரு மணியோடைய ஷேப்பும் அவ்வளோ கிளியராக ரவுண்டாக இருக்காது. அந்த மணியுமே கிளாரிட்டியும் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் பிளர்ராக, அதாவது கொஞ்சம் விரிசல்கள் ரொம்ப மைல்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை செகண்ட் குவாலிட்டியாக சொல்லப்படுது.
ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறு டிசைனில் வந்து நம்மக்கிட்ட ஸ்படிகம் மாலை வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க நம்ம magilhandicraft.com வெப்சைட்டில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை டைரெக்டாக ஸ்டோருக்கு வந்து வாங்கிக்கலாம். இல்லை ஃபோன் மூலிமா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிட்டால் இந்தியா ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக எங்கே இருந்தாலுமே நம்ம கொரியர் மூலிமா சேஃபாக கொடுக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு சிவலிங்கம் வேணும்னாலுமே மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது, எங்ககிட்டயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்படிகம் பற்றி கொஞ்சம் ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களும் ஸ்படிகம் மாலையை பயன்படுத்திக்கலாம். அண்ட் மெயின்டெனன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்கின உடனே அந்த மாலையை வந்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு சாம்பிராணி புகையில் வந்து காட்டி எடுத்துகிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லைனா ஒரு மஞ்சள் தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்து பயன்பாட்டில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாலையுடைய மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கழட்டி வச்சு நெக்ஸ்ட் டே குளிப்பாங்க. யூஸ்வலாக இந்த வெள்ளி கம்பி போட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்படிகம் வந்து வெள்ளியில் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது நைட்டில் வந்து கழட்டி வச்சுட்டு மறுநாள் குளிச்சுட்டு போகிறது ஒரு அட்வைசபிளான ஒரு விஷயம். கம்பி கட் ஆகாமையும் இருக்கும். அண்ட் அந்த மணியோடைய பவரும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு ஒரு திருப்தியும் இருக்கும். அண்ட் நைட்டில் நீங்கள் கழட்டி வைக்கும்போது நார்மல் தரை மேலேயே வைக்கலாம். ஸோ தரைனா ஒரு பூமியிலேருந்து தானாகவே வந்து அந்த குளுமைத்தன்மை வந்து மணிக்கு வந்து ஒரு சார்ஜ் ஏறுற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ எப்படி பயன்படுத்தலாம் அண்ட் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்றதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ இல்லை ஏதாவது ஒப்பீனியனோ சஜஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருப்போம். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பாய் பாய்.